ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரிகளுடைய பணி நியமன ஆசிரியர்கள், சிறப்பு நிலை ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய உண்மைத்தன்மை பெறுதல் ஒரு சில மாதிரி கடிதத்தையும் தொகுப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ 16/2/2026 புதிதாக பணி ஏற்பு செய்துள்ள முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு நிலை ஆசிரியர்களுக்கு இதுவரை அந்த கைட்லைன்ஸ் வாங்காமல் இருந்தால் உண்மைத்தன்மை பெற சார்ந்த மொத்த தொகுப்பு, இந்த மாதிரி கடிதத்தை எல்லாமே உண்மைத்தன்மை வாங்கினா அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க. மாருதி கடிதங்கள் தகவலுக்காக பார்த்திங்கன்னா இது எல்லாமே மாருதி கடிதம், இதை திறந்துக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முதுகலை ஆசிரியர்களுடைய 1/6/2026 சிறப்பு நிலை ஆசிரியர்களுடைய உண்மைத்தன்மை, உங்களுடைய எஸ்ஆர் புக்கில் நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உண்மைத்தன்மையோட பெறப்பட்டதா, டெட் சான்றிதழ்கள் உண்மைத்தன்மையா, உங்களுடைய சான்றிதழ்கள் உண்மைத்தன்மையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் உடனடியாக அவர்கள் நிராகரிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ முதுகலை பட்டதாரியோடைய முதற்கட்ட பணி நியமன ஆணைகள் எல்லாமே வழங்கிட்டாங்க. ஸோ இந்த வித்தல்டு கேண்டிடேட்டுக்கும் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கும் பார்த்திங்கன்னா அவர்கள் எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அவர்களில் யார் யாரெல்லாம் சான்றிதழ்கள் ப்ராப்பராக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களையும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வைக்க போகிறாங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த முதுகலை பட்டதாரிகளுடைய புதிய அப்டேட்டு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பியுடைய 2026 நோட்டிஃபிகேஷனுங்க. ஸோ 2026 முதுகலை பட்டதாரியுடைய நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. லட்சக்கணக்கான கோரிக்கைகள். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிவி லிஸ்ட்டு வருமா வராதா, செகண்ட் சிவி லிஸ்ட்டு எங்களுக்கு வருமா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன பண்ணலாம். ஸோ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த தற்காலிக தெரிவுப்பட்டியலில் அவங்களுடைய பெயர்கள் இல்லை, குவாலிஃபைடு பர்சனுடைய பெயர்கள் எல்லாமே சிவி லிஸ்ட்டில் இல்லாதது தான் இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் குவாலிஃபைடு பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இனி அவங்கள ஒருபோதும் கண்டிப்பாக அரசு தரப்புலேருந்து விட மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல முயற்சிகளை செய்ய போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு சில முக்கியமான தகவல்கள் அப்படின்றத நம்ம நிச்சயமாக குறிப்பிடலாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரிகளுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. முதற்கட்டமாக சிவி லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் வந்தால் மட்டும்தான், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேர்தல் விதிமுறைகள் நடத்தைக்கு முற்பட்டு கொஞ்சம் டிலே ஆகும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதற்கு பெறாமலே எல்லாம் அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு முன்னாடி அடுத்த ஆட்சி வந்ததுக்கு பிரகாரம் நீ பெற்றுக்கலான்னு இருக்கிறியான்றது தகவல் தெரியலைங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக நமக்கு விரைவில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் முதுகலை பட்டதாரிகளுடைய அதிக அளவு வேக்கன்சிஸ் அப்படின்றது தற்சமயம் கொண்டு வர போகிறாங்க. 1996 அப்படின்ற வேக்கன்சிஸை இன்னொரு 1000 வேக்கன்சிஸ் கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் நீங்களே உங்களுக்கு உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.